ஒரு இயக்கத்திலே என்னை இணைத்துக் கொள்வ போது அங்கே எப்படி வரவேற்பது என்பதை நான் அறிவேன். உங்களிடத்தை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. எதிர்கால தமிழகத்தை ஆளப் போகிறேன், மக்கள் சக்தி வாய்ந்த மக்களால் உருவாக்கப் போகிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நான் அவரை சந்திக்கின்ற போது நான் வியந்து போனேன். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதநேயமிக்கவராக என்னை அரவணைத்தார். அவரை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு வியப்பு தந்தது. எல்லோரும் சொன்னார்கள், அவரிடத்திலே எப்படி செங்கோட்டையன் சென்றார் என்று சொன்னார்கள். என்னை அரவணைக்கிற போது ஒரு குடும்பத்தின் சகோதராக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே அதற்கு கோடான கோடி நன்றி வழக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால வரலாற்றில் யாரை நான் உருவாக்கினேனே, யாரை இந்த இயக்கத்திலே கழகத்தின் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கருதுகிற போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூட தகுதியில்லை என்று நீக்கப்பட்டவன் நான். ஆகவேதான் அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் என்ன மனநிலை இருக்கிறது என்பதற்காக நான் குறிப்பிடுகிற போது, புரட்சி தலைவர் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர். 72 இந்த இயக்கத்தை காணுகிற போது 75 பொதுக்குழு நடத்துவதற்கு என்னைத்தான் முழுமையாக அதை பயன்படுத்தினார்கள். நீ சரியான ஆள், அதை செய்து முடியுங்கள் என்று சொன்னார். முடித்தேன். புரட்சித் தலைவர் பாராட்டுதலை பெற்றேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவோடு நான் பயணங்களை மேற்கொண்டேன். அவர் 5 முறை முதலமைச்சர். அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இமயமே தன் தலையின் மீது நகர்ந்து வந்து விழுகிறது என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாளை அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற, எல்லோராலும் என்னுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்வதுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள். புரட்சி தலைவர் ஆட்சியை முதல் முறை கட்சியை கொண்டு வருகிற போது சொன்னார்கள், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதென்றார். ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே நிலை எதிர்காலத்தில் உருவாகப் போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி பீடத்தில் அமர்வை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது. புதரச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில், நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, கேரளாவை சென்றாலும் சொல்லுகிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும், கர்நாடகத்துக்கு சென்றாலும், வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட இவருடைய ஆற்றலையும் தொலைநோக்கு பார்வையும் எண்ணி பார்க்கிறார்கள். ஏன்னு சொன்னால், ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய். எனக்கு தேவையில்லை. மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் எனக்கு வந்தாலும் மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம் என்றே இன்று களத்தில் இறங்கி இருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், அவருடைய மனிதநேயம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தலைவரை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் உறுதிமொழி எடுத்தோம். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் துணிந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இதுதான் ஒரு இயக்கத்திற்கிற நிறைவு என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன், என்று அவருடைய தலைமை ஏற்று இந்த பணிகளை ஆட்சி வருகிறேன். உடலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருடைய கோட்டையிலே அமர்வதற்கு சிந்தாமல் சிதறாமல் இந்த பணிகளை நான் மேற்கொள்வேன். ஏனென்று சொன்னால், மற்றவை போல நான் அல்ல. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் தூய்மையோடு இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறேன். எல்லோருக்கும் தெரியும். ஆகவே தான் அந்த பணிகளை ஆற்றுவதற்கு முதலே புரட்சி தலைவர்
இரண்டாவது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், மூன்றாவது வெற்றி தலைவராக இருக்கிற, மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற, பாராட்டப்படுகிற, மக்கள் சக்தியாக உருவாகியிருக்கிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், மூன்றாவது தலைமையில் என்னுடைய காலை வைத்திருக்கிறேன். மூன்றாவது முறை என்பது நேற்று அங்கே சென்று விட்டு வந்தார்கள். திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆலயத்திற்கு பொதுச் செயலாளர் அண்ணன் உசி ஆனந்த் அவர்கள் சென்று விட்டு வந்தார்கள். அப்போது சொன்னார்கள், நான் சொன்னேன் அர்த்தநாரி ஈஸ்வரன் என்னுடைய குலதெய்வம் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் ஒன்றை சொன்னார், ஆண் பாதி பெண் பாதி என்று சொன்னார்கள். அதுதான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற வரலாறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆணுக்கு சம உரிமை, பெண்களுக்கு வேண்டும், இந்த நிலையை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு கூட திண்டல் முருகன் மலைக்கு சென்று வந்து இருக்கிறார். முருகன் எல்லோரையும் பார்த்துக் கொள்வார்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் முருகனை பற்றி தெரியும், சக்தி வாய்ந்தவர். முருகன் அருள் எப்படி இருக்கும் என்பதை நாடே அறியும். திருச்செந்தூரில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் காணுகிற போது நரகாசுரனை அளித்த காட்சிகள். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், நாடு நன்றாக இருக்க, நாட்டு மக்கள் நலமாக இருக்க, தேசம் சரியாக இருக்க, தேசத்திலே வாழுகிற நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்களுக்கு முழு சுகாதாரம் தேவை என்ற முறையிலே தான் இன்று நாம் அத்தனை பேரும் இங்கே இணைந்த இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். களத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகம் என்பது எல்லோரையும் வாழ வைக்கிற தமிழகமாக அமையும். எதிர்கால தமிழகம் என்பது தொழிலாளை உயர்த்தி பிடிக்கும். எதிர்கால தமிழகம் என்பது மானுடைய கல்வியறிவை மேலும் உயர்த்தும். எதிர்கால தமிழகம் என்பது விவசாயியை வாழ வைக்கும். எதிர்கால தமிழகம் என்பது இங்கே இருக்கிற பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும். அதற்காகத்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சொல்வார்கள், ஊனமுற்று என்று சொல்வார்கள். கண் தெரியாத ஒருவன் வெளிச்சத்தை காண முடியாது. ஆனால் இந்த இயக்கத்தில் நாம் இணைந்ததற்கு பிறகு வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கிற வரலாறு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சோர் இங்கே உரையாற்றுகிறவங்க இங்கே சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களோடு இருந்து நான் அந்த பணிகளை மேற்கொள்வேன், உங்களுக்கு உறுதுணையாக இந்த பணிகளை மேற்கொள்வேன். ஏனென்று சொன்னால், ஏறத்தாழ 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் பணியாற்றி வருகிறோம். வெற்றி என்பது மிக விரைவிலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், 91 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்கிற போது 234 தொகுதியில் 232 தொகுதி நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் இந்த முறை 2026 என்பது 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், வெற்றிக்கணையை உருவாக்குவோம். அதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக. அவரிடத்தில் ஒப்படைப்போம், அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்ப்போம், நாட்டின் தேசத்திற்கும் இந்த மண்ணிற்கும் பெருமை சேர்ப்போம், தமிழகம் சிறந்த தமிழமாக உருவாக்கி காட்டுவோம். அதற்காக எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் அழைத்து வருகின்ற 18ஆம் தேதி என்று நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெருந்திரளாக வாருங்கள். உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறேன். வாருங்கள், வெற்றியை தேடித்தரண்டு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.